நீங்க எதுக்கு எடுத்தாலும் அதாவது 50 பைசா ₹1 இருந்தா கூட யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமா அதாவது ஜிபே போன்பே மூலமா தான் எல்லா பேமெண்ட்டுமே பண்றீங்களா அப்படின்னா உங்களுக்கான ஷாக்கிங் நியூஸ் இந்த வீடியோல இருக்கு. தொடர்ந்து பாருங்க. லேட்டஸ்டா மும்பையில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல ரிசர்வ் பேங்க் கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா யூபிஐ மூலமா நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் அதிகமாயிட்டே இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 60 கோடி டிரான்சாக்ஷன்ஸ் வந்து யூபிஐ மூலமா நடக்குதான். லாஸ்ட் மே மந்த்ல மட்டும் 25 லட்சம் கோடி வந்து யூபிஐ மூலமா வந்து டிரான்சாக்ஷன் நடந்திருக்குது. ஸோ இது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 2 மடங்கா ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ல 85% வந்து யூபிஐ மூலமா மட்டுமே நடக்குது. ஃபாரின் அதாவது உலக அளவுல பாத்தீங்கன்னா 50% டிரான்சாக்ஷன் யூபிஐ மூலமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஸோ அதனால கவர்மெண்ட்டுக்கு அடிஷ்னலா பேர்டன் நிறைய இருக்கு, அதுக்கான செலவுகளும் நிறைய இருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக ரொம்ப நாளைக்கு கவர்மெண்டால இதை வந்து நிர்வாகம் பண்ண முடியாது. அதனால கூடிய விரைவிலேயே யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு சார்ஜஸ் போட போறதா ரிசர்வ் பேங்க் கவர்னர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது எவ்வளவு சீக்கிரம் வருதுன்னு தெரியல. ஏற்கனவே டிஜிட்டலா இப்பதான் நம்ம மாறிட்டு இருக்கோம். கையில கேஷ் எடுத்துட்டு போறது குறைஞ்சிருக்கு. இப்ப இந்த மாதிரி விஷயம் வர்றதுனால திரும்பவும் நாம ரூபா நோட்டுக்கு புழக்கத்துக்கு போக போதா இல்ல டிஜிட்டலே கண்டினியூ பண்ணுமாங்கிற உங்களுடைய அபிப்பிராயத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.